ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேலட் தான். நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா கடலையும், அதாவது நிலக்கடலை, பட்டாணி, அப்புறம் கொண்டக்கடலை, பெரிய கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, பச்சை கலர் கொண்டக்கடலை இதில் கிடக்குது மக்களே. அதை அவிச்ச உடனே இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி, அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் லெமனு, அப்புறம் காய்கறிகள், அது எல்லாமே காய்கறிகள் மீன்ஸ் கேரட்டு, அப்புறம் வெங்காயம், வெள்ளரி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சேலட் மாதிரி செஞ்சுருக்கேன் மக்களே. இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பரு, லெமனெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் விலக்கி எடுத்துட்டேன், பெரிய வேலை முடிஞ்சு. அதனால் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கிட்டு, உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பரும் தூவி விட்டுட்டு இதை வந்து அப்படி டைரெக்டாக நம்ம தாளிசம் பண்ணி இதை மொத்தமாகவே கொட்டிட்டு கொஞ்சோண்டு வத்தல் தூள்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் தாளிசம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளியுமே போட்டுக்கோங்க. அந்த இதெல்லாம் வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வதக்கலை, சீவி, அதாவது கேரட்லாம் சீவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதாவது கடலை அதே இது எடுத்து வச்சுருந்தேன். பூரி போட்டு கொஞ்சம் குருமா மாதிரி செஞ்சுக்கலாம். மொச்சக்கொட்டைலாம் போட்டிருந்தேன் இல்லையா, மொச்சக்கொட்டை அதெல்லாம் போட்டு செஞ்சது சூப்பராக இருந்துச்சு. இந்த குருமா வந்து நாங்கள் சாப்பிட்டோம் மக்களே. பூரிக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாதத்தோடு அந்த கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோம். அது எல்லாமே படபடன்னு காலி ஆகிட்டு வெறும் சட்டி மட்டும் தான் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் மக்களே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியும் கூட, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தப்போ நான் வந்து தவுன் கொட்டை வாங்கியிருந்தேன். தவுன் கொட்டை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்க. இதை பார்த்ததுமே டக்குன்னு வாங்கிக்கிட்டேன். ஒரு பேக்கேஜ் வந்து 20 ரூபான்னு போட்டிருந்தேன். நான் 5 பேக்கேஜ் எடுத்தேன் மக்களே. பாருங்கள் மக்களே, நம்ம நிலமை இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம எப்படிலாம் சாப்பிட்டோம், நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சு. நாங்கள்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு அறுத்து தருவாங்க. இப்போலாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலமை. மறக்காமல் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க, சரியா?